ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூடலூர் கையூனில் தான் கைஸ் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்சைடில் ஓடு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம 6 இன்ச்சு ஸ்கொயர் பாத்தி வைக்க போகிறோம், ஆக்வா ஸ்டார். ஸோ இதில் சின்ன பிரச்சனைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்சைடில் ஓடு போட்டது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு அதிகமாக நீட்டி போட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பாத்திக்கலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாத்தி கிளாம்புக்கும் ஓடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப் தான் இருக்குது. ஸோ தண்ணி வேகமாக வந்தால் பாத்திக்கு வெளியே போயிடும். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணி பாத்திக்கலாம் வச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3க்கு 1 ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணி பாத்திக்கலாம் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 3க்கு 1 ஸ்கொயர் டியூப்பு. ஸோ இந்த ஸ்கொயர் டியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக ஹோல்ஸ் அடிச்சுட்டு 8 mm கம்பி ட்ரில் பண்ணி 8 mm கம்பி போட்டு வெல்ட் அடிச்சு, ஸோ அதில் நம்ம பாத்திக்கலாம் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 2 இன்ச்சு அவுட்ரு வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ தான் தண்ணி ஸ்பீடாக வந்தாலும் பாத்திக்குள்ளேயே விழுந்து கவர் ஆயிரும். ஸோ அவுட்டரில் பாத்திக்கு அவுட்டரில் வராது. ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ரில் பண்ணி 8 mm கம்பி அடித்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தால் 2.5-3 இன்ச்சு கேப் இருக்கும் ஓடுக்கும் பாத்திக்கலாமுக்கும். ஸோ இந்த கேப்பில் வச்சு நம்ம பாத்தி செட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி செட் பண்ணும்போது நமக்கு அவுட்டரில் தண்ணியும் போகாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் டியூப் ஓட்டினால நமக்கு பாத்திக்கலாம் ஸ்க்ரூ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லைனா நம்ம ட்ரைவால் யூஸ் பண்ணி ப்ளக் யூஸ் பண்ணி தான் அடிப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அமௌண்ட் செலவாச்சு, ஆனால் நம்ம ஒர்க்குக்கு கிளியராக வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணாலும் நிறைய வீடியோ பண்ணுறோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.